கோயிலோட கதையை கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றீங்களா? கொஞ்சம். ஞானசமுதரால் பாடல் கூட்டஸ்தலம் வந்த கோயில் 11 பாடல் பாடியிருக்காரு. ஞானசமுதர பெருமான். ஞானசமுதர பெருமானுக்கு வந்து 3000 வருஷத்துக்கு பதிலாக இருக்காரு. அவர் வந்து 11 பாடல் பாடியிருக்காரு. இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பாட்டு முடிவுலையும் வினைபற்ற இருப்பாரேன்னு இருக்கும். இந்த ஃபைனல் வரி முடிவுல மட்டும் தடுமாற்ற இருப்பாரேன்னு இருக்கும். ஒரு மனிதர்களுக்கு வந்து வினைகளும் தடுமாற்றம் தான் முக்கியம். எந்த ஒரு வினைகள் மனக்குழப்பத்தோட யாராவது வந்துட்டு சாமி அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு இந்த கோயிலுக்கு வெளில போகும்போது அவங்க வினைகள் அறுபட்டு தடுமாற்றங்கள்லாம் முடிவுட்டு இருக்குன்னு சொல்லி பாடியிருக்கார். சோழாந்தக பாண்டியனால் கட்டப்பட்ட கோயில் இந்த கோயில். சோழாந்த பாண்டியன் மன்னன் வந்து சிவபூஜை பண்ணாம சாப்பிட மாட்டாராம். சிவபூஜை பண்ணாம காத்தால வேட்டைக்கு போயிட்டு வந்து சிவபூஜை பண்ணிதான் சாப்பிடுவாங்க. அது மாதிரி அன்னைக்கு காத்தால ஒரு மான வேட்டையாடி போறாராம். அந்த மான வெகு தூரம் வெளியே இருந்து சாயிரச்சி ஆயிடுது. அவர் வேட்டையாகி போய் அப்புறம் சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக பசி மகிழ் இருந்தவரை பழக்களை கொடுத்து பசியாரிட்டு சாப்பிட வச்சிடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, சாப்பிட வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மரத்தை வெட்டி அது பூமி நின்று சோழத்தை அதில் பண்ணி தெரிஞ்ச ஒரு சிவலிங்கம் இருக்கு தரிசனம் பண்ணாம பக்கத்து போய் பாக்குற எல்லாம் வேசமா இருப்பாங்க. பழங்களை சாப்பிட்டு பக்கத்து போய் பாக்குற எல்லாம் வேசமா இருக்கு. இந்த காரணம் சிவபூஜை பண்ணதே வேஸ்டா போயிடுதுன்னு சொல்லி மனமுருக பிரார்த்தனை பண்ணும்போது ராஜாவுடைய பக்திக்கு இணங்க லிங்கத்திலிருந்து சுவாமி தோன்றதா ஸ்தல புராணம். இந்த புராணம் எங்க நடந்ததுன்னா ஆப்பனூர் என்ற கிராமத்தில் நடந்திருக்கு. ஆப்பனூர் முதுகுளத்தூர் பக்கத்துல ஆப்பனூர் என்ற கிராமம் அங்க இருக்கு. அங்க நடந்திருக்கு. சுவாமி நமக்காகவே தோன்றினாங்கிறதுக்காக ராஜா ஒரு சின்ன கோயிலை கட்டி அந்த இடத்துல அவரே பூஜை பண்ண ஆரம்பிக்கிறார். காலத்தின் போக்குல தளபதியெல்லாம் வந்து சொல்றாங்க இந்த இடத்துல மதுரையில ராஜ்யங்கள். காலத்தின் போக்குல ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்ல வறட்சி வந்துடுது. அப்ப ராஜா அங்குள்ள மக்கள்லாம் சொல்றாங்க சுவாமியுடைய நிலங்கள்ல மட்டும் விவசாயம் நல்லா இருக்கு. அப்ப அங்குள்ள ராஜா மக்கள்லாம் சொல்றாங்க எங்களுக்கு எல்லாம் கொடுத்து உதவுங்கிறாங்க. அவர் கொடுத்து உதவ மாட்டேங்கிறார் அர்ச்சகர். இப்ப அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரி அந்த பயிரை ஃபுல்லா நாசம் பண்ணிடுறார், அழிச்சிடுறதும். அப்ப அர்ச்சகர் வருத்தப்படுறார். சுவாமிகிட்ட போய் வருத்தப்படவும் ராத்திரி அசலகிரியா சுவாமி சொல்றாரு கனவுல, இந்த மாதிரி இந்த ஒரு பாவ செய்த மக்கள்கிட்ட நான் நன்மை இருக்க மாட்டேன். இன்னைக்கு ராத்திரி இந்த ஊரை விட்டு நான் புறப்பட்டு போயிடுறேன், நீ வந்து சேர்வாயாகன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு ராத்திரி இந்த ஊர் கல்மலை பொழுது அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற. அதே மாதிரி அன்னைக்கு ராத்திரி அர்ச்சகர் கனவுல வந்து மறுநாள் ஊர் மக்கள்கிட்ட சொல்றாரு. ஊர் மக்கள் ஃபுல்லா ரொம்ப ஏனமா பேசுறேன். எங்க கனவுல வராத சுவாமி உங்க கனவுல வராரோ ஏனமா பேசினதும். அன்னைக்கு ராத்திரி அதே மாதிரி சுவாமி நந்தியம் பெருமான் புறப்படுறார், அர்ச்சகரும் புறப்படுறாங்க. அந்த ஊர் கல்மலை பொழிஞ்சு அழிஞ்சு போயிருது. அழிஞ்சு போனதும் சுவாமியை இந்த இடத்துல நந்திய பெருமான் தான் குருமலக்கு பண்றாரு, சம்ரட்சணை பண்றாரு அந்த இடத்த. அதனாலதான் ஒரு கோவில் இருந்தா விருட்சம் இருக்கும், ஒரு தீர்த்தம் இருக்கும். அதனால பக்கத்துல தீர்த்தத்தை நிர்வாகம் சரி பண்ண போறாரு. அதனால இடபபுர தீர்த்தம்னு பேரு. இந்த தீர்த்தத்தை உண்டு பண்ணி சம்ரட்சணை பண்றாரு நந்திய பெருமான். சுவாமி சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வேணும் கேட்கிறாரா, என்னோட திருநாமத்தை நீங்க வச்சுக்கணும், இடபபுரீஸ்வரன் வச்சுக்கணும் அப்படிங்கிறாரா. சுவாமிக்கு வந்து அங்கிருந்து கோச்சின்னு வந்ததுனால ஆப்பனூர் என்ற பேரே வந்துருக்கு. இங்க நந்திய பெருமான் குடமுழக்கு பண்ணதால இடபபுரீஸ்வரன் பேரு. அர்ச்சகர் வந்துடுறார். வந்து சுவாமி நான் வந்துட்டேன், கணா உங்களுக்கு எப்படி நான் பூஜை பண்றேன்னு கேட்கிறார். ஆத்து மண்ணில் எடுத்து கொண்டு வந்து குலையில போட்டு அது அன்னமாயிடும்.